اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: الصيام والقرآن يشفعان بالعبد يوم القيامة. يقول الصيام: أي ربي إني منعته الطعام والشهوات بالنهار فشفعني فيه. ويقول القرآن: ربي منعته النوم بالليل فشفعني فيه. فيشفعاني، أو كما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமை பெரியோர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் அல்லாஹுவின் பேரருளையும் அவனின் நேசத்தையும் அடைவதற்கு அருமையானதொரு வணக்கம் அவனுடைய வேதமறையை ஓதுவது. அல் குர்ஆன், அருள்மறை திருக்குர்ஆனை ஓதுவது. இந்த குர்ஆனை ஓதுவதை ஊக்கப்படுத்தும் முகமாக அருள்மறை ஓதுகின்ற போது நமக்கு கிடைக்கும் கூலி பலாபலன் என்ன என்பதை பற்றி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு சில ஹதீஸுகளை ஆரம்பமாக நாம் பார்த்துவிட்டு தொடர்ந்து அது சம்பந்தப்பட்ட விளக்கத்தை நாம் பார்ப்போம் என்ற அடிப்படையில் சில ஹதீஸுகளை நேற்று நாம் பார்த்தோம். இன்று அதே தொடரில் எஞ்சியிருக்கின்ற வேறு சில ஹதீஸுகளை நாம் பார்த்துவிட்டு அடுத்த செய்தியை நாம் பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள்: قال رسول الله صلى الله عليه وسلم, அல்லாஹுவின் அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: யுகாலு லிசாஹிபில் குர்ஆன். இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அருள்மறை திருக்குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை யார் அதிகமாக ஓதி வந்தார்களோ, அந்த குர்ஆனோடு தங்களுடைய தொடர்பை நெருக்கமாக அணுக்கமாக அமைத்துக் கொண்டார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் எத்தனை உயர்ந்த பாக்கியத்தை தருவான் என்பதை சொல்ல வந்த அல்லாஹுவின் திருத்தூதர் இப்படி சொன்னார்கள். சொர்க்கத்திலே அன்புக்குரியவர்களே 100 படித்தரங்கள் இருக்கின்றன. சொர்க்கத்திலே 100 படித்தரங்கள் இருக்கின்றன. சாதாரண சொர்க்கவாதிகள் அதனுடைய அடித்தட்டில் முதல் தட்டில் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அல்லாஹுவின் நேசர்கள், சுஹதாக்கள், சித்தீகீன்கள், நபிமார்கள் சொர்க்கத்தின் உச்ச நிலையில் இருக்கின்ற ஆக உயர்ந்த கடைசி எல்லையில், உயர்ந்த எல்லையில் இருப்பார்கள்.
இப்போது அருள்மறை திருக்குர்ஆனை இந்த உலகத்தில் அதிகமாக ஓதி வந்தார்களே, அருள்மறையோடு தங்களுடைய உறவையும் தோழமையையும் நெருக்கமாக அணுக்கமாக அமைத்துக் கொண்டார்களே, அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கபதியிலே கூலி தருகின்றான். எப்படி? அவர்களை அல்லாஹ் அழைக்கின்றான், இங்கே வாருங்கள் என்று அழைத்து அல்லாஹ் அவர்களை பார்த்து குறிப்பிடுகின்றான். யுகாலு லி சாஹிபில் குர்ஆன், குர்ஆன் உடையவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்லுவான், இக்ரஉ வர்தகி, ஓதுங்கள், குர்ஆனை ஓதுங்கள், வர்தகி, ஒவ்வொரு வசனமும் ஓத ஓத நீங்கள் மேலே சென்று கொண்டே இருப்பீர்கள். ஒவ்வொரு வசனத்தையும் ஓத ஓத அவர்களுடைய அந்தஸ்து மேலே உயர்ந்து கொண்டே செல்கிறது. ஆம், அல்லாஹ் சொல்கின்றான், ஓதுங்கள், ஓதி உயர்ந்து செல்லுங்கள். அப்படி உயர்ந்து சென்று வரத்தில் இப்படி ஓதி உயர்ந்து செல்கிற போது அவசர அவசரமாக ஓதிவிட வேண்டாம். வரத்தில் கமா குந்த துரத்திலு ஃபி துன்யா, உலகத்தில் ஓதுகின்ற போது எப்படி நிறுத்தி நிதானமாக ஓதினீர்களோ அதே போன்று குர்ஆனை நிறுத்தி நிதானமாக ஓதுங்கள். ஃபஇன்ன மன்சிலக இன்த ஆகிரி ஆயத்தின், இப்படி ஓதிக்கொண்டு போகிற போது கடைசியாக உன்னுடைய நீ எந்த திருவசனத்தில் கொண்டு போய் முடிப்பாயோ அப்போது நீ எத்தனை உயரத்திற்கு சென்றிருக்கின்றாயோ அதுதான் சொர்க்கத்தில் உன்னுடைய இருப்பிடம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற வார்த்தை, உலகத்தில் கண் மூடாமல் இருக்கின்ற வரைக்கும், இந்த புறக்கண்கள் திறந்திருக்கின்ற வரைக்கும் இதனுடைய யதார்த்தம் நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் நாம் இந்த நிலையை சந்திக்க போகின்றோம். சொர்க்கத்தில் அல்லாஹ் ஓதச் சொல்லி, நிதானமாக நிறுத்தமாக ஓதச் சொல்லி, ஒவ்வொரு வசனத்தையும் ஓத ஓத சொர்க்கத்தின் படித்தரத்தில் நீ உயர்ந்து கொண்டே சென்று கடைசியாக நீ ஓதி முடிக்கின்ற போது சொர்க்கத்தின் எந்த இடத்தை உச்சத்தை நீ அடைந்திருக்கின்றாயோ அதுதான் உன் இருப்பிடம் என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹு அக்பர். இந்த பெரும் பாக்கியம், இந்த பெரும் பாக்கியம் அருள்மறை திருக்குர்ஆனோடு யார் தொடர்பு வைத்துக் கொண்டார்களோ, அதை ஓதுகின்ற அந்த பெரும் பாக்கியத்தை யார் பெற்றுக் கொண்டார்களோ அவர்களுக்குத்தானே கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, குர்ஆனை தொடாமல், குர்ஆனை ஓதாமல், குர்ஆனோடு எந்த ஒட்டும் உறவும் இல்லாமல் யார் ஒதுங்கி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எப்படி இந்த பெரும் பாக்கியம் கிடைக்க முடியும்? ஆம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனோடு தொடர்பு கொண்ட மக்களுக்கு தருகின்ற ஒரு பெரும் பாக்கியம். இன்னொரு செய்தியை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்மில் பலர் ஒன்றித்த உள்ளத்தோடு உணர்வுகள் கலந்த நிலையில் அல்லாஹ்வுடைய திக்ரில் ஈடுபடுகின்ற போது ஐக்கியப்பட்டு விட்ட ஒரு நிலையை, அல்லாஹ்வோடு ஒன்றித்து விட்ட ஒரு நிலையை அடைகின்றார்கள். உணர்வு பூர்வமாக அல்லாஹ்வோடு யாரும் கலக்க முடியாது. அடியார்கள் அடியார்கள் தான், அல்லாஹு அல்லாஹு தான், அல்லாஹ்வோடு யாரும் கலந்து விட முடியாது. ஆனாலும் செய்கின்ற திக்ருகள், அந்த திக்ருகளை உளப்பூர்வமான முறையில், உணர்வு பூர்வமான முறையில் கடைபிடிக்கின்ற போது எண்ணத்தால் உணர்வால் அல்லாஹுவோடு ஒன்றிக்கின்றார்கள், ஒன்றித்து விடுகின்றார்கள். இது ஒரு பெரிய பாக்கியம். இதன் மூலமாக அவர்கள் அடைகின்ற அந்த அல்லாஹ்வுடைய நெருக்கம் மிக மேலானது. நம்மில் பலருக்கு ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கிறது. இப்படி உணர்வு பூர்வமான முறையில் திக்ரு செய்து யார் அல்லாஹ்வோடு உணர்வோடு கலக்கின்ற பாக்கியம் பெறுகின்றார்களோ அந்த திக்ரின் மூலமாக அடைகின்ற அந்த பாக்கியம் நமக்கு கிடைப்பது இல்லையே. இது ஒரு ஏக்கம். இன்னொரு ஏக்கம், சிலரை பார்த்தால் கையேந்தி அல்லாஹ் இடத்தில் துஆ செய்கின்ற போது
மாலை மாலையாக கண்ணீர் வழிந்து கொண்டிருக்கும். பொங்கி பொங்கி அழுவார்கள். பெருக்கெடுத்த அந்த கண்ணீர், அப்போது அவர்கள் கேட்கின்ற பிரார்த்தனை உருக்கமான பிரார்த்தனையாக இருக்கும். அவர்கள் கேட்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் முத்து முத்தான வார்த்தை, மாணிக்கத்துக்கு நிகரான வார்த்தையாக இருக்கும். அத்தனை அறுத்த செறிவோடு ஆழமான முறையில் கண்ணீரும் கம்பலையுமாக அல்லாஹ்விடத்தில் உருகிய உள்ளத்தோடு கையேந்தி கேட்பார்கள். நமக்கு அது போன்ற மனநிலை வர மாட்டார். அதுபோன்று கண்ணீரோடு அறுத்த செறிவோடு ஒன்றித்த உள்ளத்தோடு நீர்மல்கும் கண்களோடு அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற பழக்கம் இருக்க மாட்டாது, அல்லது அந்த உணர்வு நமக்கு ஏற்பட மாட்டாது. அதிலேயும் நமக்கு ஒரு ஏக்கம் இருக்கும், அது போன்று நாம் கேட்கவில்லையே. ஆம் அன்புக்குரியவர்களே, திக்ரு செய்கின்ற பெருமக்களை போன்று நாமும் திக்ரின் மூலம் அல்லாஹுவை நெருங்க முடியவில்லையே. பிரார்த்தனை செய்கின்ற நல்லடியார்களை போன்று நாமும் பிரார்த்தனையின் மூலம் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த பாக்கியங்களை கேட்க முடியவில்லையே என்ற ஆதங்கம் இருக்கும். இந்த ஆதங்கத்துக்கு அல்லாஹுவின் அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி சொல்லித் தருகின்றார்கள். கவலைப்பட வேண்டாம். இந்த ஆதங்கத்தை உங்களுக்கு பெற்றுத் தருகின்ற, இந்த ஆசையை உங்களுக்கு நிறைவேற்றி தருகின்ற அருமையான ஒரு பாதையை சொல்லித் தருகின்றேன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவற்றை அடைந்து கொள்வதற்கு அருமையான ஒரு பாதையை சொல்லித் தருகின்றார்கள். என்ன சொன்னார்கள் பெருமானார்? மன் ஷகலஹுல் குர்ஆனு அன் ஸிக்ரி வ மஸ்அலதி. ஒரு மனிதர் குர்ஆனை எடுத்து ஓதுகின்றார். ஓதுகிறார் என்று சொன்னால் ஓதிக்கொண்டே இருக்கின்றார். இவருக்கு அருகாமையில் பார்த்தால் பலர் வந்தார்கள், உணர்வு பூர்வமான முறையில் திக்ரு செய்தார்கள், எழுந்து சென்றார்கள். கண்ணீரும் கம்பலையுமாக பலர் துஆ பிரார்த்தனை செய்தார்கள். இவரோ அவர்கள் திக்ரு செய்கின்றார்கள், ஓதிக்கொண்டிருக்கிறார். அவர்கள் கண்ணீரோடு பிரார்த்தனை செய்கின்றார்கள், இவர் ஓதிக்கொண்டிருக்கின்றார். அவர்கள் வந்தார்கள், இருந்தார்கள், சென்றார்கள், இவர் ஓதிக்கொண்டிருக்கிறார். எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹுவின் வேதமுறையை ஓதுவதிலேயே தன் கவனத்தை முழுக்க முழுக்க செலுத்தி இருக்கின்றார். அல்லாஹ்வுடைய வேதத்தையே ஓதிக்கொண்டிருக்கிறார். அருள்மறை திருக்குர்ஆனை ஓதிய காரணத்தால் அவரால் திக்ரு செய்ய முடியவில்லை, அவரால் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்க முடியவில்லை. இப்போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் குர்ஆனை தொடர்ச்சியாக ஓதுவது என்னிடத்தில் அவரால் கேட்க முடியாமல் தடுத்து விட்டதோ, என்னை திக்ரு செய்ய முடியாமல் அவரை தடுத்து விட்டதோ, அப்படிப்பட்டவருக்கு அவர் கேட்காமலேயே, அவர் என்னிடத்தில் கேட்காமலேயே அஃபைதுஹு அஃதல மா உஅதி ஸாயிரீன், இந்த உலகத்தில் என்னிடத்தில் கெஞ்சி கேட்டு மிகச்சிறந்த பாக்கியத்தை யார் அடைவாரோ அவருக்கு கொடுக்கின்ற அந்த அருந்தரும் பாக்கியத்தை குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிற இவர் கேட்காமலேயே நான் கொடுக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, மொத்த உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்கின்ற பிரார்த்தனையில் மிக உயர்ந்த வேண்டுகோளை முன்வைப்பவர்கள் யாராக இருப்பார்கள்? அல்லாஹுவின் நேசர்களாக வேண்டும் என்றால் இருக்கலாம். மார்க்கத்தை அறிந்து குர்ஆனை புரிந்து அல்லாஹ்வோடு அணுக்கமான உறவை யார் ஏற்படுத்திக் கொண்டார்களோ அவர்கள் வேண்டும் என்றால் மிக உயர்ந்த விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றிருக்கலாம். அருமை நாயகம் சொல்கிறார்கள், ஒருவர் குர்ஆன் ஓதுகிற போது அதிலேயே கவனத்தை செலுத்தி பிரார்த்தனை செய்ய முடியாமல் போய்விட்டதா, கவலைப்பட வேண்டாம். இந்த உலகத்திலேயே அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறுகின்ற நல்லடியார்களில் யார் மிக உயர்ந்த வேண்டுகோளை கேட்டு மிகச்சிறந்த பாக்கியத்தை பெற்றுக் கொண்டாரோ அவருக்கு கொடுக்கின்ற அரும்பெரும் பாக்கியத்தை இந்த அருள்மறை ஓதிக்கொண்டிருந்த இவருக்கு அருள்மறை ஓதிய காரணத்தால் பிரார்த்தனை செய்ய முடியாமல் போய்விட்டது, இவருக்கு நான் கொடுக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்தில்
இந்த உலகத்திலேயே கேட்டு பெறுகின்ற மிக உயர்ந்த பாக்கியத்தை நாம் கேட்காமலேயே அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்கு இலகுவான ஒரு பாதை, எளிதான ஒரு பாதை ஒன்றுமில்லை. குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அருமை சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையில் நாம் பின்னால் சில வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கவிருக்கின்றோம். ஓதிக்கொண்டே இருப்பார்கள் சதா நேரம். கடமையான வணக்கங்கள் போக, தவிர்க்க முடியாத இயற்கை தேவைகள் போக, எப்போது பார்த்தாலும் சரி கரங்களிலே அருள்மறை திறந்திருக்கும். ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அதிலே ஆனந்தமான ஒரு இன்பம், பேரின்பம் லயித்து போயிருப்பார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் இங்கே சொல்லித் தருகின்றார்கள். மிக உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்றான். அடுத்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள்மறையின் உயர்வை சொல்ல வந்தார்கள். அன்புக்குரியவர்களே, அருள்மறை திருக்குர்ஆன் எத்தனை மேலானது சொன்னார்கள் பெருமானார். ஃபதுலு கலாமில்லாஹ், அல்லாஹ்வின் வேதமறை அருள் குர்ஆனின் சிறப்பு. அலா சாயிரில் கலாம், இந்த உலகத்தில் இருக்கின்ற மற்ற பேச்சுக்கள், புத்தகங்கள், மற்ற எழுத்துக்கள், இவை யாவற்றையும் விட கஃபதுலில்லாஹ் அலா ஹல்கிஹி, படைக்கப்பட்ட படைப்பினங்கள் மீது அல்லாஹ்வின் சிறப்பு எப்படியோ அதே போன்றுதான் இந்த அகிலத்தில் இருக்கின்ற புத்தகங்கள், இந்த அகிலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் யாவற்றையும் விட அருள்மறை திருக்குர்ஆனுடைய சிறப்பு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த இடத்தில் ஒரு செய்தியை அதிமுக்கியத்துவத்தோடு சொல்ல வேண்டும். ஆனாலும் அது சம்பந்தப்பட்ட குறிப்புகள் எடுத்து வரவில்லை என்ற காரணத்தால் அதை நாளை ஒதுக்கி வைப்போம், நாளைய தினத்திற்காக நாம் தள்ளி வைப்போம். ஆனாலும் சுருக்கமாக ஒரு செய்தியை இங்கே சொல்லிவிட்டு செல்வது சால சிறந்தது. இன்று சமுதாயத்தில் பார்க்கின்றோம் அல்லாஹ்வின் அருள்மறை வேதமறை ஏற வேண்டிய இந்த கரங்களில் இன்று வேறு என்னென்னவோ ஏறி அமர்ந்திருக்கின்றன. அல்லாஹ்வின் வேதமறை ஒலிக்க வேண்டிய இந்த காதுகளில் இன்று வேறு என்னென்னவோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் இது இஸ்லாமிய கீதம், இஸ்லாமிய பாட்டு என்று கருதி கொண்டு எவையவற்றையோ கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குகளே, இஸ்லாமிய பாட்டு என்று ஒன்று இல்லை. பாட்டு, இஸ்லாமிய பாட்டு, முனாஃபிக்குடைய பாட்டு, குஃபருடைய பாட்டு, அப்படி ஒன்றுமில்லை. உரைநடையை பொறுத்த மட்டும் யாரேனும் சொல்ல முடியுமா? இஸ்லாமிய உரைநடைக்கு கொஞ்சம் மாற்றமானதுதான் கவிதை நடை, செய்யுள் நடை. உரைநடையில் யாரேனும் சொல்ல முடியுமா இது இஸ்லாமிய உரைநடை, இஸ்லாம் அல்லாத உரைநடை? எப்படி உரைநடையில் பாகுபடுத்த முடியாதோ அதே போன்று கவிதையிலேயும் செய்யுள் பாட்டுகளிலேயும் இது இஸ்லாமிய கவிதை பாட்டு, இது இஸ்லாம் அல்லாத செய்யுள் பாட்டு என்று பாகுபடுத்த முடியாது. ஆனால் ஒன்று, உரைநடையில் எதை சொல்வதற்கு நன்மை உண்டோ அதை செய்யுளாக சொல்வதற்கும் கவிதையாக சொல்வதற்கும் நன்மை உண்டு. அல்லாஹுவை பற்றி, ரசூலை பற்றி, மறுமையை பற்றி உரைநடையாக சொல்லுகின்ற போது மார்க்கத்தில் அனுமதி உண்டு, அதற்கு கூலியும் உண்டு. அதே செய்தியை கவிதையாக, செய்யுளாக, பாடலாக சொல்லுகின்ற போது அந்த கருத்துக்காக கூலி உண்டு, அந்த கருத்துக்காக அனுமதி உண்டு. கவிதை என்பதற்காகவோ பாட்டு என்பதற்காகவோ இஸ்லாத்தில் எந்த முக்கியத்துவமும் இல்லை. ஆனால் சமுதாயத்தில் ஒரு கணிசமான ஒரு தொகை இப்படி விளங்கி வைத்திருக்கிறது. இஸ்லாமிய பாட்டு என்று வந்துவிட்டால் சிலர் படிக்கிறார்கள், இஸ்லாமிய பாட்டு என்று வந்துவிட்டால் அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய பாட்டு என்று சொல்கிறார்களே, அதை எப்படி படிக்கின்றார்கள்? ஹராமான இசையோடு சேர்த்து படிக்கின்றார்கள். கருத்து நல்ல கருத்து என்று வைத்துக் கொண்டால் கூட ஹராமான இசையோடு படிக்கின்றார்கள். இசை
இசையை குறித்து பெருமானார் என்ன சொன்னார்கள்? அல் ஆலாத்து மசாமீர், அல் மசாமீரு ஆலாத்து ஷைத்தான். இசை கருவிகள் ஷைத்தானுடைய கருவிகள். இசை கருவிகள் இருக்கின்றனவே அத்தனையும் சின்னஞ்சிறு அந்த இசை கருவிகள் இருந்து ஆக பெரும் கருவி வரைக்கும் அத்தனையும் பெருமானார் சொன்ன வார்த்தை ஷைத்தானுடைய கருவிகள். இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், நான் இசை கருவிகளை உடைத்து நொறுக்குவதற்காகத்தான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன். அல்லாஹ்வின் அருள் தூதர் தன்னுடைய வருகையின் பிரதானமான நோக்கத்தை பல சந்தர்ப்பங்களில் சொன்னார்கள். ஒரு சந்தர்ப்பங்களில் இப்படி சொன்னார்கள், தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக நான் வந்திருக்கிறேன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், நற்குணங்களை முழுமைப்படுத்துவதற்காக நான் வந்திருக்கின்றேன். இப்படி பெருமானார் தன்னுடைய வருகையின் முதன்மையான நோக்கத்தை பல்வேறு சந்தர்ப்பங்களில் சொன்னார்கள். அப்படி சொன்ன பெருமானார் இப்படியும் சொன்னார்கள், என் வருகையின் முதன்மையான நோக்கங்களில் இதுவும் ஒன்று, இசை கருவிகள் யாவற்றையும் உடைத்து நொறுக்குவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இசை கருவிகள் ஷைத்தானுடைய கருவிகள் என்றும் அவற்றை உடைத்து நொறுக்குவதற்காகத்தான் நான் நபியாக வந்திருக்கின்றேன் என்றும் சொல்லி இருக்கின்ற போது, அந்த இசை கருவிகளை மீட்டி இஸ்லாமிய பாடல் என்ற பெயரில் இசைக்கப்பட்டிருக்கின்ற பாடல்களை அறியாத மக்கள் இஸ்லாமிய பாடல் என்ற பெயரில் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஹராமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். வீதிகளில் போகிற போது சில போது காதிலே விழுகிறது, சில இல்லங்களில் இருந்து புரிவதற்காக சொல்லித்தான் ஆக வேண்டும். ஹனீஃபா பாட்டு, ஹனீஃபா பாட்டு என்று சொன்னால் அது இஸ்லாமிய பாட்டு. விளங்கி வைத்திருக்கிறார்கள் சமுதாயம், ஹராமி பாட்டு, ஹராமான பாட்டு. அது ஹராமான பாட்டு. மார்க்கத்தின் பார்வையில் இசையோடு கூடிய ஹராமான பாட்டு, ஆபாசமான பாட்டுக்கும் சினிமா பாட்டுக்கும் மார்க்கம் என்ன தீர்வு சொல்லுமோ அதே தீர்வுதான் அதற்கும், அதே சட்டம் தான் அதற்கும், எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை. அன்புக்குரியவர்களே, ஒரு செய்தியை எழுதி எடுத்துக் கொள்ளுங்கள். சொல்லுகின்ற இந்த செய்தியை எழுதி எடுத்துக் கொள்ளுங்கள். இசையோடு கூடிய பாட்டை ரசித்து கேட்கின்ற பழக்கம் யாருக்கு உண்டோ, குர்ஆனுடைய இன்பத்தை அல்லாஹ் அவருக்கு ஹராமாக்கி விடுவான். குர்ஆன் ஓதுகிற போது அவருக்கு இன்பம் தெரியாது. குர்ஆன் இருக்கிறது அலாதியான இன்பம். குர்ஆன் ஓதுகிற போது சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது மாலை மாலையாக. அல்லாஹ்வின் அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை பார்க்கிறோம். ஒரே ஒரு வசனம், வஇன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக வஇன் தக்ஃபிர் லஹும் ஃபஅன்த அர்ஹமுர் ராஹிமீன். இஷாவுக்கு பின்பாக ஓத ஆரம்பித்தார்கள் பெருமானார். சுபுகுக்கு பாங்கு சொல்லுகின்ற வரைக்கும் இந்த ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். மாலை மாலையாக கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. ஹதரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அருமை நாயகத்தின் திருத்தோழர்களில் குறிப்பிடத்தகுந்த ஒரு தோழர். ஒரு நாள் அவர்களை பார்த்து பெருமானார் சொன்னார்கள், இப்னு மஸ்ஊத், கொஞ்சம் குர்ஆனை ஓதுங்கள், கொஞ்சம் குர்ஆனை ஓதி காட்டுங்கள். ஹதரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு திருப்பி கொண்டு சொன்னார்கள், அக்ரவு அலைக வ உன்ஸலு, அல்லாஹ்வின் அருள் தூதே, உங்களுக்குத்தான் குர்ஆனே இறக்கப்படுகிறது, உங்களுக்கு போய் நான் ஓதி காட்டவா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஜிப்ரீல் கொண்டு வந்து வஹீயின் மூலமாக அருள்மறை திருக்குர்ஆனை உங்களுக்குத்தான் இறக்கி வைக்கின்றார்கள், நீங்கள் தான் இந்த உம்மத்துக்கே ஓதி காட்டுகிறீர்கள், உங்களிடமிருந்துதான் நாங்களும் இந்த உம்மத்துகளும் அருள்மறை திருக்குர்ஆனை கற்றுக்கொண்டோம், ஓதுவது எப்படி என்று தெரிந்து கொண்டோம். அப்படிப்பட்ட யா ரசூலே, அல்லாஹ்வின் அருள் தூதே, உங்களுக்கா நான் ஓதி காண்பிக்க? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு மஸ்ஊத், அன்பு தோழரே,
நீங்கள் ஓத நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், ஓதுங்கள். அடுத்தவர் ஓத அதை கேட்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறது, ஓதுங்கள். அதற்கடுத்து மறுப்பொன்றும் சொல்லவில்லை. சந்தன குரலில், இனிய அந்த சந்தன குரலில் அருமையான கீத நாதத்தோடு ஓத ஆரம்பித்தார்கள். சூரத்து நிசாவை ஓத ஆரம்பித்தார்கள். கவிழ்ந்த தலையோடு, குனிந்த தலையோடு ஓதிக்கொண்டே வருகிறார்கள். இப்படி ஓதிக்கொண்டு வருகிற போது ஒரு இடம் வருகிறது. فكيف إذا جئنا بكم على هؤلاء شهيدا. ஒவ்வொரு சமுதாயத்தில் இருந்தும் ஒருவரை சாட்சிக்கு கொண்டு வந்து, நபியே உங்களை இந்த சமுதாயத்திற்கு நாம் சாட்சியாக கொண்டு வருவோமே, அப்போது நிலைமை எப்படி இருக்கும் என்ற திருவசனம் வருகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஸ்புக. இப்னு மஸ்ஊத் போதும் என்று சொன்னார்கள். அதுவரைக்கும் தாழ்ந்த தலையோடு, தலையை தாழ்த்தி ஓதிக்கொண்டிருந்த அவர்கள் போதும் என்ற பெருமானாருடைய அந்த வாய்மொழியை கேட்டுவிட்டு தலை நிமிர்ந்து பார்க்கிறார்கள். வதரஃபத் மின்ஹல் உயூன். அல்லாஹ்வின் அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண்களில் மாலை மாலையாக கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. பெருக்கெடுத்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. ஆம், அந்த சூரத்து நிசாவை ஓத ஓத அப்படியே ஒன்றித்த உள்ளத்தோடு அல்லாஹ்வின் அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டே வருகின்றார்கள். அதனுடைய கருத்துக்களால் கவரப்பட்ட பெருமானார், அதனுடைய இன்பத்தால் கவரப்பட்ட பெருமானார் தன் வசம் இழந்தவர்களாக கண்ணீர் சிந்துகிறார்கள். மாலை மாலையாக வடிகிறது. ஆம் அன்புக்குள்ளே, அதே போன்று அருமை சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம். ஹதரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் பல நிகழ்ச்சிகளை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சுருக்கமாக நான் இங்கே ஒரு செய்தியை சொல்ல வருகின்றேன். அன்புக்குள்ளே, அருள்மறையை ஓத கேட்கின்ற போது வாய்மையான முஃமின்களுக்கு அலாதியான ஒரு இன்பம், அருமையான ஒரு சித்திப்பு, ஒரு பேரின்பம் தென்படும். அந்த பேரின்பம், அந்த சித்திப்பு இவர்களுக்கு ஹராமாக்கப்பட்டுவிடும். பாட்டு கேட்கின்ற பழக்கம், இசையோடு கூடிய பாட்டுக்கள், அதிலே விருப்பம் யாருக்கு உண்டோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு குர்ஆனிலே இன்பம் புலப்பட மாட்டாது. அவர்கள் மௌத்து வரைக்கும் பாட்டில் ஆசை இருந்தால் மௌத்து வரைக்கும் குர்ஆனிலே இன்பத்தை அவர்கள் காண முடியாது. ஏன் அன்புக்குள்ளே, சிலரை நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் சிலரை பார்க்கலாம். அதுபோன்று பழக்கப்பட்ட அவர்கள் அருள்மறை திருக்குர்ஆனை ஓத கேட்பதற்காக போட்டு வைத்தால் சொல்வார்கள், அதை நிறுத்துங்கள், என்ன பெரிய சுகமாக இருக்கிறது. குர்ஆனுடைய அருமையான அந்த திலாவத்து, குர்ஆனுடைய ஓதுதலை கேட்டுவிட்டு சொல்லுவார்கள், அதில் என்ன இருக்கிறது, அதை அடையுங்கள், அடைத்து வையுங்கள், இந்த பாட்டை போடுங்கள். ஆம், அல்லாஹ்வுடைய தண்டனை இது, அல்லாஹ்வுடைய தண்டனை. ஹராமான பாட்டில் ஆசை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தருகின்ற தண்டனை, தன்னுடைய வேதமறையின் ஞானத்தை, தன்னுடைய வேதமறையை கேட்கின்ற போது ஏற்படுகின்ற பேரின்பத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விடுவான், தடுத்து விடுவான். அதே போன்று அன்புக்குள்ளே இன்னும் சிலரை பார்க்கலாம். இங்கே அருமை நாயகம் சொன்னார்கள், உலகத்தில் இருக்கின்ற எல்லா புத்தகங்களையும் விட அருள்மறை திருக்குர்ஆனுக்கு எத்தனை சிறப்பு உண்டு என்று சொன்னால், இந்த அகிலத்தில் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் யாவற்றையும் விட அல்லாஹ்வுக்கு எத்தனை சிறப்பு உண்டோ, இந்த அகிலத்தில் இருக்கின்ற அத்தனையும் படைக்கப்பட்ட படைப்பினங்கள். அல்லாஹ் அவன் யாவற்றையும் படைத்த எஜமான். அவனுக்கு முன்பாக இந்த பொருட்களுக்கு என்ன மதிப்பு இருக்கிறது? அதே போன்றுதான் இந்த உலகத்தில் எழுதப்பட்ட புத்தகங்கள், அது எத்தனை பெரிய ஞானம் போதிக்கும் புத்தகமாக இருக்கட்டும், உலகத்தினுடைய உலக பிரசித்தி பெற்ற புத்தகமாக இருக்கட்டும், எல்லா புத்தகங்களையும் விட குர்ஆனுடைய சிறப்பு படைப்பினங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய சிறப்பு எப்படியோ அது போன்றது என்றார்கள். ஆனால் இந்த சமுதாயத்தில் ஒரு கணிசமான தொகையை பார்க்கின்றோம். கையிலே என்ன புத்தகம் என்று பார்த்தால்
கற்பனை காவியங்கள், புனையப்பட்ட கற்பனை காவியங்கள், கற்பனை கதைகள், சில போது உருவப்படங்களோடு சேர்ந்து காமிக்ஸ், அது இல்லாமல் சில போது வெறும் கதை, இன்னும் சில போது கேவலமான படங்களோடு அரைகுறை நிர்வாணத்தோடு பக்கம் பக்கமாக புரட்டுகின்ற போது, அரைகுறை நிர்வாணத்தோடு ஒரு காலத்தில் இருந்தது. மஞ்சள் பத்திரிகை என்றோ மஞ்சள் புத்தகம் என்று சமுதாயத்திற்கு அச்சடிக்கப்படுது. அதில் தான் பார்க்க முடியும் அரைகுறை நிர்வாண கோலமான படங்களை. அதுவும் கற்பனையான படங்களாக இருக்கும். ஒரு பெண்ணை போன்று கற்பனையாக வரைந்து அந்த வரையப்பட்ட படம் அரைகுறை நிர்வாணமாக இருக்கும். இப்போது அப்படியல்ல, யதார்த்தமான பெண், நிதர்சனமான பெண், அரைகுறை நிர்வாணத்தோடு அவள் உருவப்படம் எடுக்கப்பட்டு அந்த உருவப்படம் அந்த புத்தகத்திலே பதிக்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து செய்திகளும் தரப்பட்டிருக்கும். அன்புக்குகளே, என்னை விட அந்த அது போன்ற புத்தகங்களுடைய பெயர்கள் என்ன என்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள். விகடன் என்றோ, முத்து என்றோ, ராணி என்னென்னவோ பெயர்கள். சொல்லுகின்ற செய்தி இதுதான், தெரிந்து கொள்ளுங்கள். இது போன்ற புத்தகங்களில் யார் இன்பம் காணுகிறார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வேதமறையை ஓதுகின்ற போது ஏற்படுகின்ற இன்பத்தை ஹராமாக்கி விடுவான், அல்லாஹ் தடுத்து விடுவான். இது மிகையான செய்தி அல்ல. அது போன்ற புத்தகங்கள் படிக்கின்ற பழக்கம் யாருக்கு உண்டோ மணிக்கணக்காக படிப்பார்கள். கொடுத்தால் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், நேரம் போவதே தெரியாது. 4 மணி நேரங்கள் கூட தொடர்ச்சியாக படிப்பார்கள். அவர்களிடத்தில் குர்ஆனை கொடுத்து தொடர்ச்சியாக ஒரு 1/4 மணி நேரம் ஓத வையுங்கள் பார்ப்போம். சவால் விட்டு சொல்லலாம், ஒரு 1/4 மணி நேரம் ஒன்றித்த உள்ளத்தோடு வேறு எங்கும் கவனம் செலுத்தாமல் குர்ஆனை ஓதுங்கள் என்றால் அவர்களால் ஓத முடியாது. ஒரு சில நிமிடங்களுக்கு மேல் அவர்களால் தொடர்ச்சியாக ஓத முடியாது. காரணம், இது அல்லாஹ்வுடைய சாபக்கேடு, அல்லாஹ்வுடைய தண்டனை. அன்புக்குரியவர்களே, இன்று குறிப்பாக சமுதாயத்தில் பார்க்கின்றோம், கைகள் எல்லா கைகளிலேயும் செல்போன். இந்த செல்போன்களில் கூட சட்டம் தெரியாத காரணத்தால் ஹராமான இசையைத்தான் பலர் வைத்திருக்கின்றார்கள். ஹராமான இசை, அது எந்த இசையாக இருக்கட்டும், அத்தனையும் ஒட்டுமொத்தமாக ஹராம். அந்த ஹராமான இசையைத்தான் தங்களுடைய செல்போன்களில் அலைப்பொலியாகவோ அல்லது கேட்பொலியாகவோ வைத்துக் கொள்கிறார்கள். அன்புக்குள்ளே, இதுவும் பட்டவர்த்தனமான ஹராம். அது மட்டுமல்ல, இது போன்ற செல்போன்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு உள்ளே செல்லுகின்ற போது அணைக்காமல் உள்ளே சென்று விடுகிறார்கள். தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது, இமாம் ஓதிக்கொண்டிருக்கிறார், ஒன்றித்த உள்ளத்தோடு தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எங்கே பார்த்தால் திடீரென்று ரீங்காரம் ஆரம்பிக்கிறது. எப்படிப்பட்ட இசை என்று சொன்னால் கேவலமான இசை. அந்த இசையை கேட்கிற போதே அந்த பாட்டின் பாட்டு இவர்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஒருபடி மேலே சென்றால் அந்த காட்சியும் சேர்ந்து வரும். அப்படிப்பட்ட கீழ்த்தரமான பாட்டின் ஓசைகளை தங்களுடைய செல்போன்களிலே பதிவு செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அறியாமையின் காரணமாக, அறியாமையின் வெளிப்பாடு. அன்புக்குரியவர்களே, செல்போன்களை பொறுத்த மட்டில் அவசியம் என்றால், கட்டாயம் என்று சொன்னால் அவர்களுக்கு தடையில்லை. தேவை என்று வருகிற போது வைத்துக் கொள்வதற்கு அனுமதி உண்டு. ஆனால் கட்டாயமோ தேவையோ இல்லை. அதை சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தாக இப்போது கருதப்படுகின்ற அளவுக்கு சீரழிவு கலாச்சாரம் பெருகி போய் கொண்டிருக்கிறது. யார் எந்த அளவுக்கு விலை மதிப்புள்ள அந்த செல்போன் வைத்திருக்கின்றாரோ அந்த அளவுக்கு அவருக்கு சமூக அந்தஸ்து உண்டு என்பதை போன்று பிழையாக கருதுகின்ற சீரழிவு கலாச்சாரம் சமுதாயத்தில் பரவிக் கொண்டிருக்கிறது. சின்னஞ்சிறு பாலகன், அவன் கையிலே பார்த்தால் 30,000 ரூபாய் பெருமானம் உள்ள செல். எதற்காக வேண்டி?
தாயும் தந்தையும் பொருளாதாரத்தில் உச்சத்தில் இருக்கிறார்கள் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக அந்த பாலகனுடைய கையிலே 30,000 ரூபாய் பெருமானம் உள்ளத்தில் என்ன தேவை வந்தது? அன்புக்குகளே, சீரழிவு கலாச்சாரத்தின் வெளிப்பாடு வேண்டாம், தேவையில்லை. கட்டாயம் தேவை என்று இருந்தால் அவர் வைத்துக் கொள்ளலாம், தவறு இல்லை. தேவையில்லை என்று வந்துவிட்டால் ஒதுக்கிவிட வேண்டும். தேவை உண்டு என்று இருக்கின்ற போதும் ஹராமான இசை இல்லாமல் அனுமதிக்கப்பட்ட முந்தைய காலத்தில் வீட்டிலே வைத்திருப்போமே போன், அந்த போன் யாரிடம் அங்கிருந்து அடிக்கின்ற போது ஒளி எழுப்பும். அது போன்று சப்தங்கள் இப்போதும் இந்த செல்போன்களிலே இருக்கின்றன. மார்க்கத்திற்கு புறம்பில்லாத முறையில் சாதாரணமாக தட்டுவதை போன்று சாதாரணமான ஒளிகளை இங்கே வைத்திருக்கிறார்கள். அது போன்ற ஒளிகளை நாம் வைத்துக் கொண்டால் ஒன்றும் தவறு இல்லை. நாம் இங்கே சொல்ல வருகின்ற செய்தி அதிமுக்கியத்துவத்தோடு எச்சரிக்கையோடு சொல்ல வருகின்ற செய்தி இதுதான். இஸ்லாமிய பாட்டு என்ற பேரில், இஸ்லாமிய பாட்டு என்ற பேரில் அது எந்த பாடகர் படித்த பாட்டாக இருக்கட்டும், இசையோடு கூடிய பாடல்கள் கேட்கின்ற பழக்கம் யாருக்கு உண்டோ? இன்னும் ஒரு படி தாண்டி சினிமா பாட்டுக்களையே கேட்கின்ற அந்த பாட்டுக்களை கூட பதிவு செய்து வைத்துக் கொண்டு அவ்வப்போது செல்கிற போது வருகிற போது பிரயாணங்களின் போது கேட்கின்ற பழக்கம் யாருக்கு இருக்கிறதோ, அன்புக்குரியவர்களே, அவர்களை பொறுத்த மட்டில் குர்ஆனுடைய சுவையை, குர்ஆனின் இன்பத்தை அவர்கள் பெற முடியாது. ஆகவே அன்புக்குகளே, தவிர்க்கப்பட வேண்டும், தவிர்க்கப்பட வேண்டும். ரமலானுடைய புனித மாதம் அது போன்ற புத்தகங்களோ அது போன்ற ஓசைகளோ காதில் கேட்காமல் இந்த செவியை புனிதத்துவம் தவறாமல் மாசுபடாமல் நாம் பாதுகாக்க வேண்டும். அப்படி பாதுகாத்தால் தான் அல்லாஹுவின் வேதமறையில் நமக்கு இன்பம் தெரியும். அல்லாஹுவின் வேதமறையை கேட்க வேண்டும் என்ற ஆசை பெருகும். இல்லை என்றால் அதை கேட்கின்ற போது வெறுப்புத்தான் ஏற்படும். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குள்ளே, இந்த செய்தியை இடையிலே நாம் சொல்லி வைத்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதை பற்றிய கூடுதலான விளக்கத்தை முடிந்தால் வருகின்ற நாட்களில் நாம் பார்க்கின்றோம். இப்போது அடுத்த ஹதீஸுக்கு நாம் வருகின்றோம். அருள்மறை திருக்குர்ஆனை ஓதுகின்ற போது நமக்கு கிடைக்கின்ற அரும்பெரும் பாக்கியங்களை குறித்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளில் அடுத்த ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். ஹதரத் முஆத் அல்-ஜுஹைனி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கரஅல் குர்ஆன வ அமில பிமா ஃபீஹி, அருள்மறை திருக்குர்ஆனை ஒருவர் ஓதி குர்ஆனுடைய போதனைக்கு ஏற்ற முறையில் அவர் செயலாற்றினால், குர்ஆனுடைய வழிகாட்டலுக்கு ஏற்ற முறையில் அவர் செயல்படவும் செய்தால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர் ஓதி செயல்பட்டதற்கு பகரமாக நாளை மறுமையில் எத்தனை பெரிய கூலியை அல்லாஹு தருவான், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எத்தனை பெரிய கூலியை தருவான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். அன்புக்குகளே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய தாயையும் தந்தையையும் அல்லாஹ் தனியாக அழைத்து வருகின்றான். அன்புக்குகளே, உலகத்தில் குர்ஆனை ஓதி அதன் போதனைக்கு ஏற்ற முறையில் செயல்பட்டார்களே, அவருடைய தாய் அவருடைய தந்தை இருவரையும் தனி மரியாதை செய்து கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹ் அந்த இருவரையும் தனியாக அழைத்து வருகின்றார். கொண்டு வரப்பட்டு உல்பிஸ வாலிதாஹு, தாய்க்கும் தந்தைக்கும் தாஜன் யௌமல் கியாமா, கியாமத்து நாளையில் மஹ்ஷர் பெருவெளியில் அல்லாஹ் உலகமாந்தரெல்லாம் கூடியிருக்கின்ற அந்த நிலையில் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் அல்லாஹ் கிரீடத்தை அணிவிக்கின்றான், தலையிலே கிரீடம் அணிவிக்கின்றான். பழங்காலத்தில் நாம் கேள்வியுற்றிருக்கிறோமே, மன்னர்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்ற போது அரச கிரீடத்தை போட்டிருப்பார்கள் என்று, அது போன்று அல்லாஹ் கிரீடத்தை அணிவிப்பான். அந்த கிரீடத்தினுடைய பேரொளி எப்படி இருக்கும்? பெருமானா சொன்னார்கள், லவ்ஹு அஹ்ஸனு மினஷ் ஷம்ஸி ஃபீ புயூத்தித் துன்யா, சூரியனின் பேரொளி
இன்று சூரியனை பார்க்கிறோம். ஏறத்தாழ எத்தனையோ லட்சம் மைல்களுக்கு அப்பால், எத்தனையோ லட்சோப லட்சம் மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற சூரியன் நாம் பார்க்கின்ற போது கண்களை கூசச் செய்கின்ற அளவுக்கு அதனுடைய பிரகாசம் இருக்கிறது. அதே சூரியன் அருகாமையில் கொண்டு வரப்பட்டு அதனுடைய கரிக்கும் வெப்பம் தணிக்கப்பட்டு நமது வீட்டு கூரையில் கொண்டு வந்து வைக்கப்பட்டால் அன்புக்குரிய நிலைமை எப்படி இருக்கும்? கரிக்கும் ஆற்றல் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது. கூசச் செய்யும் ஜோதி அதிலே எஞ்சி இருக்கிறது. இந்த நிலையில் நமது வீட்டு கூரைக்கு அருகாமையில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டால் அதனுடைய பேரொளி எப்படி இருக்கும்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த தாய்க்கும் தந்தைக்கும் அணிவிக்கப்பட்ட அந்த கிரீடத்தில் இருந்து வெளிப்படுகின்ற பேரொளி நமது வீட்டு கூரையில் சூரியன் அருகாமையில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருந்தால் எத்தனை அருகாமையில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டால் எத்தனை பேரொளி சிந்திக் கொண்டிருக்குமோ அது போன்று பேரொளி சிந்திக் கொண்டிருக்கும். அன்புக்குள்ளே ஓதியது நாம் கண்ணியம் பெறுவது நம் தாய் நம் தந்தை. யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ ஹயாத்தாக இருக்கின்ற தாயாக இருக்கட்டும், போய் சேர்ந்து விட்ட கபரடக்கம் பெற்று விட்ட தாயாக இருக்கட்டும், ஹயாத்தாக இருக்கின்ற தந்தையாக இருக்கட்டும், போய் சேர்ந்து விட்ட தந்தையாக இருக்கட்டும், என் தாயையும் தந்தையையும் நாளை மறுமையில் மஹ்ஷரில் உலக மாந்தர் யாவருக்கு முன்பாக அல்லாஹ்விடத்தில் கண்ணியம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் என்று யாருடைய உள்ளத்தில் தனியாத தாகம் இந்த ஆசை இருக்கிறதோ அவர்கள் செய்ய வேண்டிய பணி அல்லாஹ்வின் வேத முறையை ஓதுகின்ற பழக்கத்தை தங்கள் நீங்கா நிரந்தர பழக்கமாக ஆக்கிக் கொள்ளட்டும். அதன் மூலம் நாளை மறுமையில் அல்லாஹ் உலகமாந்தர் யாவருக்கு முன்பாக அவர் தாய்க்கும் தந்தைக்கும் சூரிய பேரொளியை சிந்துகின்ற அந்த அருமையான கிரீடத்தை அணிவித்து அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். இப்படி சொன்ன பெருமானார் அத்தோடு நிறுத்திவிடவில்லை. அடுத்து இந்த வார்த்தையின் கடைசியிலே ஒரு வாசகத்தை சேர்த்து சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் பெருமானார்? லவ்கானத்து அருள்மறையை ஓதிய இந்த மனிதனுடைய தாய்க்கும் தந்தைக்குமே அல்லாஹ் இத்தனை கண்ணியம் செய்கின்றான் என்று சொன்னால், ஓதியது மகன், ஓதியது மகள், பெற்ற பிள்ளை ஓதியதற்காக பெற்றோருக்கு அல்லாஹ் இத்தனை கண்ணியம் தருகிறான் என்று சொன்னால், ஓதிய அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ் எத்தனை கண்ணியம் செய்வான் நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் சிந்தனைக்கே விட்டு விட்டார்கள். பெருமானார் அதை குறித்து ஒன்றும் சொல்லவில்லை, அவர்கள் கவனத்திற்கே விட்டு விட்டார்கள். அன்புக்குள்ளே அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுகின்ற மக்களுக்கு தருகின்ற அருமையான வாக்கு. இன்னொரு செய்தியை நாம் இங்கே சிந்தித்து பார்க்கின்றோம். சையதுனா ஹதரத் அலியை கர்ரார், நான்காவது கலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலம். பெருமானார் போய் சேர்ந்து விட்டார்கள். சித்திகுல் அக்பர், ஃபாரூக்குல் ஆலம், உஸ்மானே தின்னூரைன், மூன்று பேரும் உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். நான்காம் கலீஃபா ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏகபோக கிலாபத்தினுடைய பொறுப்பை கையில் எடுத்து ஜனாதிபதியாக இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியின் போது குர்ஆனை பற்றி அவர்கள் சொன்ன ஒரு வாக்கு மூலம் ஒரு செய்தியை பார்க்கின்றோம். ஹாரிசுல் அஅவர் என்ற தோழர் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க வருகின்றார்கள். அப்படி வருகிற போது பள்ளிவாசலை கடந்து வருகிறார்கள். பள்ளிவாசலை கடந்து வருகிற போது உள்ளே பார்க்கிறார்கள், பள்ளிவாசலுடைய ஒரு பகுதியில் ஒரு சில கூட்டம், ஒரு சில சாரார் பள்ளியிலே அமர்ந்து கொண்டு சாதாரண ஒரு பேச்சிலே மெய்மறந்து மூழ்கி இருக்கிறார்கள்.
உண்மையில் அந்த காலத்தை பொறுத்த மட்டும் அது வினோதமான காட்சி. சஹாபாக்களுடைய அந்த கடைசி காலகட்டத்தில் அல்லது சஹாபாக்களுக்கு அடுத்து வந்த அந்த தாபிஈன்களுடைய காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய பள்ளியில் அமர்ந்து கொண்டு உலகாயுத பேச்சில், உலகத்தோடு சம்பந்தப்பட்ட பேச்சுக்களில் மூழ்கி இருக்கிறார்கள் என்பது வியப்புக்குரிய ஒரு செய்தி. இந்த காட்சியை பார்த்துவிட்டு சையதுனா ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அந்த தோழர் சொல்லுகின்றார், ஃபஅக்பர்துஹு, நான் கண்ட அந்த காட்சியை சொன்னேன். உடனே ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அவகது ஃபஅலூஹா, அப்படியா பேசிக் கொண்டிருந்தார்கள்? குல்து நஅம், ஆம், உண்மையைத்தான் சொன்னேன், அப்படித்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை கேட்ட ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கண்கள் கலங்கியவர்களாக, கண்ணீர் மல்கும் கண்களோடு, சில ஆண்டுகளுக்கு முன்பாக பெருமானார் இந்த மன்னகத்தில் ஹயாத்தாக இருந்த போது அருள்மறை திருக்குர்ஆனை பற்றி என்ன சொன்னார்களோ அந்த செய்தியை அந்த தோழருக்கு சொன்னார்கள். அம்மா, என் அன்பு தோழரே, தெரிந்து கொள்ளுங்கள், இன்னி சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போது நான் கேட்டேன். பெருமானார் என்ன சொன்னார்கள்? யகூல் அலா இன்னஹா சதகூனு ஃபித்னா, தோழர்களே, அதி விரைவில் இந்த உலகத்தில் ஃபித்னா, குழப்பம் ஏற்படும், சோதனை ஏற்படும். வெகு விரைவில் குழப்பம், சோதனை ஏற்படும். குல்து, அவர்கள் அப்படி சொன்னவுடன் நான் உடனே கேட்டேன், யார்? ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், மல் மக்ரஜ் மின்ஹா யா ரசூலல்லாஹ், அப்படி குழப்பமும் சோதனையும் ஏற்படுகின்ற போது அந்த சோதனையால், குழப்பத்தால் பாதிக்கப்படாமல் தற்காத்துக் கொண்டு அதில் இருந்து வெளியேறுவதற்கு யா ரசூலல்லாஹ் என்ன வழி என்று நான் கேட்டேன். கால, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கிதாபுல்லாஹ். அன்பு தோழர்களே, அல்லாஹ்வுடைய வேதமறை. அந்த சோதனையில் இருந்து நீங்கள் காக்கப்பட வேண்டுமா? அந்த குழப்பத்தால் நீங்கள் பாதிக்கப்படாமல் நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமா? அந்த பாதுகாப்பு உங்களுக்கு அருள்மறை திருக்குர்ஆனின் மூலமாக கிடைக்கும். ஆம், காரணம் என்னவென்று சொன்னால், ஃபீஹி நபஉ மா கப்லக்கும், அந்த அருள்மறை திருக்குர்ஆனுக்குள்ளே உங்களுக்கு முன் வாழ்ந்த மக்களை பற்றிய செய்தி அதற்குள்ளே இருக்கிறது. ஆம், நமக்கு முன்பாக வாழ்ந்தார்களே, நூஹு நபியின் கௌமுகள் எப்படி வாழ்ந்தார்கள், நூஹு நபி என்ன சொன்னார்கள், ஏற்றவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற வெற்றி என்ன, ஏற்க மறுத்த மக்கள் பெருவெள்ளத்தில் பூண்டோடு அழிக்கப்பட்டது எப்படி, ஆது கூட்டம் வந்தது, ஆது கூட்டத்திற்கு வந்த நபி அவர்கள் ஹதரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள், கேட்டவர்களுக்கு கிடைத்த வெற்றி என்ன, கேட்க மறுத்த மக்கள் எப்படி பயங்கரமான ஓசையை கொண்டு அழிக்கப்பட்டார்கள். அடுத்து சமூது கூட்டம், நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். அடுத்து பனு இஸ்ரவேலர்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். அடுத்து பனு இஸ்ரவேலர்களில் அடுத்த ஒரு சமுதாயம் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். இப்படி நமக்கு முன்பாக இந்த உலகம் கண்ட சமுதாயங்கள், அவர்களுக்கு மத்தியில் வழிகாட்டிகளாக வந்த நபிமார்கள், அவர்களின் போதனையை ஏற்றவர்கள், ஏற்க மறுத்தவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை, அல்லாஹ் கொடுத்த பரிசு, இது சம்பந்தப்பட்ட அத்தனை செய்தியும் அந்த வேதமறைக்கு உள்ளே இருக்கிறது. அடுத்து சொன்னார்கள், வஹபருமா பஅதக்கும், அது மட்டுமல்ல, இந்த திருமறைக்கு உள்ளே இனி உங்களுக்கு பின்பாக இந்த உலகம் அழிகின்ற வரைக்கும் என்ன நடக்க போகிறது அத்தனையும் உள்ளே இருக்கிறது. தஜ்ஜால் எப்போது வருவான், தாபத்துல் அர்து என்ற விசித்திரமான பிராணி எப்போது வரும், கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் என்ன என்ன அடையாளங்கள் காணப்படும், என்ன என்ன பாவங்கள் பெருகும், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் எப்போது வருவார்கள், மார்க்கத்தின் நிலைப்பாடு எப்படி மாறும், குர்ஆனுடைய நிலை எப்படி மாறும்,
சமுதாயத்தின் நிலை எப்படியெல்லாம் மாறும். இப்படி கியாமத்து நாள் வரைக்கும் நடக்கவிருக்கின்ற எல்லா செய்திகளும் அந்த அருள்மறை திருக்குர்ஆனுக்கு உள்ளே இருக்கிறது. பெருமானார் சொன்ன வார்த்தை தோழர்களே, அந்த குர்ஆனுக்குள்ளே இத்தனை இருக்கிறது. அந்த குர்ஆனை வாழ்நாள் முழுவதும் பார்த்துக் கொண்டே, ஓதிக்கொண்டே, சிந்தித்துக் கொண்டே, ஆய்வு செய்து கொண்டே, அதன்படி அமல் செய்து கொண்டே இருந்தால் இந்த ஒரு ஆயுள் போதாது என்பதற்கு பொருள். பெருமானார் அடுத்து சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் எப்படி தீர்ப்பளிக்க வேண்டும் என்ற தீர்வும் அந்த அருள்மறையில் இருக்கிறது. வஹுவல் ஃபஸ்ல், சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் பாகுபடுத்தி காட்டக்கூடிய அருமையான தெளிவுரை அந்த அருள்மறைக்கு உள்ளே இருக்கிறது. லைஸ பில் ஹஸ்ல், குர்ஆனில் இடம்பெற்ற எந்த ஒரு செய்தியும் சாதாரணமாக சொல்லப்பட்ட செய்தி அல்ல, அத்தனையும் வினயமாக சொல்லப்பட்டது. விளையாட்டாகவோ கேளிக்கையாகவோ சொல்லப்பட்ட ஒரு செய்தி, ஒரு புள்ளி, ஒரு எழுத்து கூட குர்ஆனுக்கு உள்ளே இல்லை. மன் தரக்கஹு மின் ஜப்பார், கொடுங்கோலனுக்கு பயந்து, ஒரு வம்பனுக்கு பயந்து யார் இந்த குர்ஆனை விட்டு விட்டாரோ, கஸமஹுல்லாஹ், அல்லாஹ் அவனுடைய முதுகெலும்பை முறித்து விடுவான். அன்புக்களே கவனிக்க வேண்டும். இன்று குர்ஆனை நாம் மீறிக் கொண்டிருக்கிறோம். குர்ஆனை முதுகுக்கு பின்பாக தூக்கி போட்டுவிட்டு ஏதோ ஒரு கலாச்சாரத்தை, யாருடைய துர்போதனையோ நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். பெருமானார் இங்கே குறிப்பிடுகிறார்கள், ஒரு கொடுங்கோலன், ஈவு இரக்கம் இல்லாத மண்ணஞ்சம் படைத்தவன், அவனுக்கு முன்பாக குர்ஆனை எடுத்து சொன்னால், குர்ஆனுடைய போதனையை நாம் எடுத்து செயல்படுத்தினால் அதனால் பொறுக்க முடியாது. நம் கழுத்துக்கு கத்தி வைப்பான், நம் கழுத்துக்கு கத்தி வைப்பான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த நிலையில் ஒரு கொடுங்கோலனை பயந்து அவனுடைய அச்சத்தின் காரணமாக கூட குர்ஆனை ஒருவர் புறந்தள்ளினார் என்று சொன்னால் பெருமானார் எச்சரிக்கின்றார்கள், கேவலம் கொடுங்கோலனுக்கு பயந்து குர்ஆனை பெண்ணுக்கு தள்ளினாயா, கஸமஹுல்லாஹ், அல்லாஹ் உன்னை முறித்து விடுவான். கொடுங்கோலன் வந்தாலும் சரி, நெஞ்சை நிமிர்த்தி அந்த குர்ஆனின் படித்தான் நான் நடப்பேன். என் உயிர் துண்டம் துண்டமாக நான் வெட்டப்பட்டாலும் சரி, கரித்து பொசுக்கி சாம்பலாக்கப்பட்டாலும் சரி, கடைசி சொட்டு ரத்தம், கடைசி ஒரு மூச்சு இருக்கின்ற வரைக்கும் எந்த வம்பனுக்கும், எந்த கொடுங்கோலனுக்காக அருள்மறையை ஓதுவதையோ, அருள்மறையின் போதனைகளை புரிவதையோ, அதன் போதனைக்கு ஏற்ற முறையில் நடப்பதையோ யாருக்காகவும் நான் தள்ளி போட மாட்டேன், யாருக்காகவும் நான் தவிர்க்க மாட்டேன். அல்லாஹ்வின் வேதமறை அதுவே எனக்கு முக்கியம் என்று வம்பனுக்கு முன்பாக, கொடுங்கோலனுக்கு முன்பாக நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல வேண்டும். இந்த உம்மத்து செய்ய வேண்டிய வேலை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், வமன் இப்தகல் ஹுதா ஃபீ கைரிஹி அலல்லஹுல்லாஹ். இந்த உம்மத்தே முஹம்மதியாக்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டலை, தங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டலை வேதமறை குர்ஆனில் தேடாமல், குர்ஆன் அல்லாத வேற ஒன்றில் தேடினால் அவர்களுக்கு அல்லாஹ் தருகின்ற முதல் தண்டனை அலல்லஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை வழிகேட்டில் தள்ளுவான். வழிகேட்டில் அல்லாஹ் தள்ளுவான். அழிவு, நாசம், சீரழிவு, அடுத்தடுத்த தண்டனை. பொருளாதாரத்தில் அழிவு, கற்பிலே நாசம், நிம்மதி பறிக்கப்படும், பூண்டோடு அழிக்கப்படுவது, அதெல்லாம் அடுத்தடுத்த தண்டனை. முதலாக இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தருகின்ற தண்டனை. இந்த குர்ஆனை அல்லாஹ் நேர்வழிக்காக கொடுத்திருக்கின்ற போது நேர்வழியை, சத்தியத்தை அந்த குர்ஆனில் தேடி பெற வேண்டிய இந்த சமுதாயம் குர்ஆனை ஒதுக்கி வைத்துவிட்டு தங்கள் வாழ்க்கைக்குண்டான பாதையை, நேர் பாதையை, குர்ஆனை விட்டுவிட்டு வேற்று பாதையில், வேற்றுக்காரனின் கலாச்சாரத்தில் அல்லது வேறு யாரோ எழுதிய புத்தகத்தில் நேர்வழியை தேடினால் அல்லாஹ் தருகின்ற முதல் தண்டனை, கைமேல் தண்டனை அலல்லஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை வழிகேட்டிலே ஆழ்த்துவான். அடுத்து சொன்னார்கள், வஹுவ ஹபுலுல்லாஹில் மதீன், அது உறுதி வாய்ந்த அல்லாஹ்வின் கயிறு. என்ன பொருள்? என்ன பொருள்?
கிணற்றிற்குள்ளே சருகி விழுகின்ற ஒரு மனிதன், பாதாளத்திற்குள்ளே சருகி விழுகின்ற ஒரு மனிதன் விழுகின்ற போது நினைக்கின்றான், நான் அடியில் சென்று விழுகின்ற போது ஒரு எலும்பு கூட கிடைக்க மாட்டாது, தலை தெரித்து சிதறிவிடும், உடல் தெரித்து சிதறும், அத்தனை பாதாளத்திற்குள்ளே விழுந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைப்பானே. அப்படி நினைக்கின்ற வேளையில் அருகாமையில் பார்க்கிறான், பலம் கொண்ட ஒரு கயிறும் தொங்குகிறது, முறுக்கிவிடப்பட்ட பலமான ஒரு கயிறு. ஒரு மனிதன் அல்ல, 1000 பேர் பிடித்து தொங்கினாலும் அத்தனை பேரையும் காப்பாற்றும், அத்தனை பேரையும் ஈடேற்றம் பெற செய்யும். அப்படிப்பட்ட அருமையான ஒரு கயிறு, முறுக்கி எடுக்கப்பட்ட அருமையான ஒரு உறுதியான கயிறு அருகாமையில் தொங்குகிறது. அறிவாளி என்ன செய்வான்? புத்திசாலி என்ன செய்வான்? அல்லாஹ்வின் அருள் தூதர் சொல்லவில்லை, ஓமானப்படுத்தி சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் அழிவு பல்லகத்தில் அசுர வேகத்தில் விழிந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்திற்கு ஈடேற்றம் தருகின்ற கயிறு, உறுதியான கயிறு, ஹப்லுல்லாஹில் மதீன், உறுதி வாய்ந்த கயிறு இந்த குர்ஆன். ஹுவல் திக்ருல் ஹகீம், இது ஞானம் நிறைந்த போதனை. இன்று நாம் எங்கெங்கோ போதனை தேடுகிறோம். யாரேனும் உருக்கமானவர்கள் விளக்கம் சொல்ல மாட்டார்களா? எங்கேனும் எனக்கு நல்ல உபதேசம் கிடைக்க மாட்டாதா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய வேதமறையை எடுத்து வைத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், என்ன போதனை அல்லாஹ் சொல்கிறான் என்று சிறந்த இதயத்தோடு சத்திய தாகத்தோடு சத்தியத்தின் தேட்டத்தோடு ஒருவன் குர்ஆனை புரட்டி பார்க்க ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால், இந்த அகில உலகத்தில் எங்கும் கிடைக்காத ஞானம் நிறைந்த போதனை, ஞானம் நிறைந்த உபதேசம் அந்த அருள்மறைக்கு உள்ளே அவனுக்கு கிடைக்கும். பெருமானார் சொன்ன வார்த்தை. அடுத்து சொன்னார்கள் பெருமானார், ஹுவஸ் சிராத்துல் முஸ்தகீம், இது நேரான பாதை. குர்ஆன் காட்டுகின்ற பாதை இருக்கிறதே, அது நேரான பாதை. லா தஸீகு பிஹில் அஹ்வா, இந்த உலகத்தில் அசத்தியவான்கள் இந்த குர்ஆனை அழிக்க முடியாது. அன்புக்குள்ளே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை. குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டதில் இருந்து உலகத்தை விட்டு குர்ஆனை வழியனுப்ப வேண்டும், இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று எத்தனையோ சதித்திட்டங்கள் நடைபெற்றன. ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலேயும் அவர்களுடைய நோக்கம் ஈடேறவில்லை, அவர்கள் நினைத்தது நடைபெறவில்லை. எத்தனையோ நிகழ்ச்சிகளை சொல்லலாம். சில வாரங்களுக்கு முன்பாக ஜும்ஆவிலே ஒரு செய்தியை பார்த்தோம். வெள்ளையனுடைய ஆட்சி காலத்தில் ஏறத்தாழ 1600க்கும் 700க்கும் இடைப்பட்ட காலையில் அங்கே ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இந்தியாவை பொறுத்தமட்டில் வெள்ளையர்கள் காலூண்ட வேண்டும் என்று சொன்னால் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம் தான் விடுதலை தாகத்தை, விடுதலை வேட்கையை ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு மத்தியில் மூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், ஆட்சியை இழந்தவர்கள் அவர்கள்தான், ஆட்சியை பறிகொடுத்தவர்கள் அவர்கள்தான். ஆகவே சுதந்திர தாகத்தை சமுதாயம் அனைத்திற்கும் ஊட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதை அடக்க வேண்டும் என்று சொன்னால் 2 காரியங்கள் செய்ய வேண்டும். ஒன்று, குர்ஆனோடு இந்த சமுதாயத்திற்கு இருக்கின்ற தொடர்பை கத்தரிக்க வேண்டும். 2, அந்த குர்ஆனை கத்தறிந்த ஆலிம்கள், அந்த ஆலிம்களோடு இந்த சமுதாயத்திற்கு இருக்கின்ற உறவையும் துண்டிக்க வேண்டும். குர்ஆன் சமுதாயம், உலமாக்கள் சமுதாயம், இந்த 2 உறவையும் துண்டித்து விட்டால் மிக எளிதான முறையில் நம் நோக்கத்தை நாம் நிலைநாட்ட முடியும் என்று சொன்ன போது, அன்புக்குரியவர்களே, வெள்ளையன் அரசு செய்த ஒரு காரியம், அன்று கிடைத்த குர்ஆனுடைய பிரதிகளை எல்லாம் சேர்த்தார்கள். ஒரே இடத்தில் வைத்து நெருப்பை பற்ற வைத்து எரித்தார்கள். எத்தனை பிரதி? 3 லட்சம் குர்ஆனுடைய பிரதிகள். ஒரே நாளில் ஒரே இடத்தில் 3 லட்சம் குர்ஆனுடைய பிரதிகள். இப்போதெல்லாம் நவீனமானவர்கள் அச்சுக்கருவிகள் பரவிவிட்டன. இப்போதைய அச்சு இருக்கிறது, அச்சுக்கருவிகள், எந்திரங்கள் அசுர வேகத்தில் பரவிவிட்டன. அன்று எந்த காலத்தில் 1600க்கும் 700க்கும் இடைப்பட்ட அந்த காலத்தில்
3000 பிரதிகள் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஆம், கரித்தார்கள், சாம்பலாக்கினார்கள். என்ன செய்ய முடிந்தது? ஒன்றும் செய்ய முடியவில்லை. குர்ஆன் அன்றிருந்ததை போன்று இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அன்புக்குள்ளே பிரிட்டனுடைய பாராளுமன்றத்தில் அன்றைய ஜனாதிபதி ஒரு உரை நிகழ்த்தினார். சரித்திர புகழ் பெற்ற ஒரு உரை நிகழ்த்தினார். என்ன சொன்னார்? ஆரம்பத்தில் தன்னுடைய பேச்சிலே உயர்த்தி காண்பித்தார் ஒரு புத்தகத்தை. சொன்னார், இந்த புத்தகம் இந்த உலகத்தில் இருக்கின்ற வரைக்கும் கீழ்த்திசை நாடுகளில் நம்முடைய திட்டம் செல்லுபடியாக மாட்டாது. ஏதோ ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள். சூரியனே மறையாத, சூரியனே அஸ்தமிக்காத ஆட்சி வைத்திருந்தார்கள் அல்லவா? அந்த ஆட்சி எப்படி கிடைத்தது? ஆம் அன்புக்குள்ளே, பிரிட்டனுடைய பாராளுமன்றத்தில் அந்த ஜனாதிபதி பேசுகின்றார். இதோ இந்த புத்தகம் இந்த உலகத்தில் இருக்கின்ற வரைக்கும் கீழ்த்திசை நாடுகளில் நம்முடைய திட்டம் ஈடேற மாட்டாது என்று சொல்லிவிட்டு அந்த புத்தகத்தை கிழித்து எறிகின்றார். கிழித்து எறிந்து விட்டு சொன்னார், இப்படி இந்த புத்தகத்தை நான் ஏன் கிழித்தேன் தெரியுமா? இப்படி இந்த புத்தகத்தை சுக்கு நூறாக கிழித்து எறிந்து விடுகின்ற காரணத்தால் இந்த புத்தகம், இந்த வேதமறை இந்த உலகத்தில் இல்லாமல் போய்விடும் என்று யாரும் கருத வேண்டாம் சொன்னார். இந்த புத்தகம் இல்லை, நெஞ்சங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நெஞ்சங்களில் இந்த வேதமறை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நெஞ்சங்களில் இருந்தும் இதை அப்புறப்படுத்த வேண்டும். ஆம், அன்றுதான் நம் திட்டம் முழுமையாக செயல்படுத்த முடியும் என்று அறிவித்தான். அன்புக்குகளே, இங்கே சொல்ல வருவது அல்லாஹ்வின் அருள் தூதர் சொன்ன வார்த்தை, எந்த அசத்தியவான்களும் இந்த குர்ஆனை இந்த உலகத்தில் அழித்து விட முடியாது. ஆனால் இன்று நாமும் அதனுடைய போதனையின்படி நடக்காத காரணத்தால் மாறி மாறி அடி வாங்கி கொண்டிருக்கிறோம். கால்பந்தாட்டக்காரனுடைய அந்த பந்து இருக்கிறதே, ஒருவன் அடிப்பான், அடுத்தவன் வாங்கி விட்டு அடுத்து ஓங்கி உதைவான், மூன்றாம் அதைவிட வேகமாக அடிப்பான். மாறி மாறி உதைதான் கிடைத்துக் கொண்டிருக்கும். ஆடு களத்திலே கால்பந்தாட்ட களத்திலே கிடக்கின்ற பந்து ஒருபோதும் அன்பையோ அரவணைப்பையோ பெறாது. கடை போடப்பட்ட நேரத்தில் இருந்து கடைசி வரைக்கும் மாறி மாறி காலால் உதை வாங்கி கொண்டே இருக்கும். நாம் இன்று இந்த அருமையான வேதமறையை, அல்லாஹ்வின் வேதமறையை, அதனுடைய போதனையை, அதனுடைய வழிகாட்டலை ஒதுக்கி வைத்து விட்டு யாரையோ நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், எதையோ நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். அதன் காரணமாக இந்த சமுதாயம் இன்று மாறி 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 அடி வாங்கிக் கொண்டே இருக்கிறது, உதை உண்டு கொண்டே இருக்கிறது. ஆம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், லா தல்தபிஸு பிஹில் அல்சினது, நாவுகள் இந்த குர்ஆனை கொண்டு பிறழ மாட்டாது, தடைவடைய மாட்டாது. உலகத்தில் எந்த புத்தகமாக இருக்கட்டும், ஒரு முறை படிக்கின்ற போது இன்பமாக இருக்கும், இரண்டாவது முறை படிக்கின்ற போது அதிலே பாதி, மூன்றாவது முறை படிக்கின்ற போது இன்னும் குறைவு, நான்காவது முறை படித்தால் வெறுப்பு, ஐந்தாவது முறை படித்தால் தண்டனை, ஆறாவது முறை படித்தால் சித்திரவதை. ஆனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அருள்மறை திருக்குர்ஆனை பொறுத்த மட்டில் ஓத ஓத இன்பம், அலாதியான இன்பம். ஹாஃபிழ்களிடத்தில் அருமையான தொனியில் சந்தன குரலில் ஓதுகிறார்களே, அவர்களிடத்தில் சென்று கேட்டு பார்ப்போம். ஓத ஓத அலாதியான இன்பம், கேட்க கேட்க அலாதியான இன்பம். ஆம், நாவுகளுக்கு சடைவு ஏற்பட மாட்டாது. வலா யஸ்பஉ மின்ஹுல் உலமா, இந்த வேதமறையின் ஞான கருத்துக்களை தோண்டி எடுக்கின்ற விஷயத்தில் ஆலிம் உலமாக்கள், அறிஞர்கள் ஒருபோதும் வயிறு நிரம்ப மாட்டார்கள். ஆம், மவுத்து வரைக்கும் உண்மையான ஆலிம்கள் குர்ஆனுடைய ஞானத்தில் இருந்து மூழ்கி எடுக்கின்ற முத்துக்கள் விஷயத்தில் மவுத்து வரைக்கும் அடங்கா தாகத்தோடு தான் இருப்பார்கள். பார்த்துக் கொண்டே இருப்பார்கள், பார்த்துக் கொண்டே இருப்பார்கள். கிடைத்துக் கொண்டே இருக்கும், ஞானம் வந்து கொண்டே இருக்கும். ஒரு கவிஞர் சொன்னார் தமிழிலே, நோக்கு ஓர் நோக்குக்கெல்லாம் நுண்பொருள் வாய்க்கும் வண்ணம் ஆக்கியே இறைவன் தந்த அருள்மறை குர்ஆன் நெஞ்சே. நெஞ்சில் நிறைந்த நபிமணி என்ற புத்தகத்தில் ஒரு கவிஞர் இப்படி சொல்கின்றார், நோக்கு ஓர் நோக்குக்கெல்லாம், யார் யார் எப்படியெல்லாம் நோக்குகிறார்களோ, உங்களுக்கு வரலாறு வேண்டுமா? கொட்டிக்கொண்டே இருக்கும் வரலாறு.
உங்களுக்கு விஞ்ஞானம் வேண்டுமா, அந்த விஞ்ஞானம் பெற்றுக்கொண்டே இருக்கலாம். தத்துவ ஞானம் வேண்டுமா, அல்லாஹ்வின் அச்சம் வேண்டுமா, மறுமையை பற்றி வேண்டுமா, என்ன வேண்டும்? யார் யார் எந்த கண்ணோட்டத்தில் அருள்மறை திருக்குர்ஆனை அணுகுகின்றார்களோ அந்தந்த கண்ணோட்டத்தில் அந்த ஞான கருத்துக்கள் பிரபாகம் எடுத்து பொங்கி பிரபாகமாக வந்து கொண்டே இருக்கும். உலமாக்கள் குர்ஆனுடைய ஞான கருத்துக்கள் இருந்து வயிறு நிரம்பவே மாட்டார்கள். வலா யன்கவி அஜாயிபுஹு, அதனுடைய அற்புதங்கள் முடிவடைய மாட்டாது. அன்புக்குள்ளே இன்னும் ஒரு 5-6 செய்திகள் இருக்கின்றன. அந்த 5-6 செய்திகளை விளக்கமாக பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்று இதோடு நாம் நிறுத்திக் கொள்வோம். அடுத்த ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்திகளில் அடுத்து என்ன சொன்னார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் நாம் பார்த்துவிட்டு அதில் எஞ்சி இருக்கின்ற செய்தியையும் நாளையோடு முடித்துவிட்டு அடுத்த அதிமுக்கியமான ரமலானுடைய சுரங்கத்தில் நாம் எடுக்க வேண்டிய அடுத்த முத்தான மாணிக்கத்தை குறித்து இன்ஷா அல்லாஹ் வருகின்ற நாட்களில் நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் கேட்ட இந்த செய்திகளை நம் நெஞ்சத்தில் பதிய செய்வானாக. இந்த வார்த்தைகளை கடைசி மூச்சு வரைக்கும் செயல்படுத்துகின்ற பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. அவனுடைய வேதமறையோடு பிரத்யோகமான உறவையும் நேசத்தையும் பிடிப்பையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவானாக. அவனுடைய நல்லோர்களுக்கும் நாதாக்களுக்கும் நேசர்களுக்கும் அல்லாஹ் வேதமறையில் எப்படி அலாதியான தொடர்பையும் நெருக்கத்தையும் இன்பத்தையும் அல்லாஹ் கொடுத்தானோ அதே போன்ற நிலையை அல்லாஹ் நமக்கும் தந்து கடைசி மூச்சு வரைக்கும் வேதத்தோடு பிரத்யோகமான தொடர்போடு வாழ்ந்து மறைவதற்கு அல்லாஹ் பேரருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.